அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வளர்பிறை சஷ்டி தமிழ் கடவுள் முருகன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பி வணங்க போற்றப்படும் தெய்வம் என்று பார்த்தால் முருகப்பெருமான் இருக்கிறார்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என விளங்கி அடியார்களுக்கெல்லாம் முருகன் அருள் செய்து வருகின்றார்கள். முருகன் என்றதுமே தமிழ் மக்களின் உள்ளமெல்லாம் உருகும். முருகன் பால் தமிழ் மக்களுக்கு எல்லை இல்லாத பக்தி உண்டு. தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஒவ்வொன்றிலும் பெரும்பாலானோர் முருகனுக்கு கோவில் கட்டி மகிழ்ச்சி அடைகின்றனர். முருகனுக்குரிய கிருத்திகை சஷ்டி முதலிய சிறப்பு நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து பாரம்பரிய முருகப்பெருமானை வழிபட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். முருகன் கோவில்களில் எல்லாம் சிறந்த பிரார்த்தனை தலங்களாகவே விளங்குகின்றன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிருத்திகை சஷ்டி முதலிய சிறப்பு நாட்களில் முருகன் கோயில்கள் பெருந்திரளாக கூடி வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றனர். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் எனும் பண்டைய பெரும் தமிழ் காவியம் நூலிலும் முருகன் வழிபாடு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் சங்ககால புலவர் பெருமான் முருகனை பற்றி திருமுருகாற்றுப்படை எனும் துதி நூலை பாடியிருக்கிறார்கள். அதன் மூலம் 6 திருத்தலங்கள் முருகனின் அறுபடை வீடுகள் என்ற சிறப்பை பெற்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த கோவிலை வணங்கி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தேவியானை மறந்த திலகமாக இருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் ஆசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வெற்றி பெற்று வாகை சூடிய திருத்தலமாக இருக்கிறது. பழனி மலை மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டி போட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுத பாணியாக நின்ற கோவிலாக இருக்கிறது. சுவாமி மலை தன் தந்தை சிவனுக்கு பிரணவமாக ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தலமாக இருக்கிறது. திருத்தணிகை மலை சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலமாக இருக்கிறது. பழமுதிர் சோலை ஔவைக்கு பழமுதிர்த்து வள்ளி தெய்வயோனையோடு காட்சி தரும் திருத்தலம் முருகாக இருக்கிறது. முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். சரவணன், கார்த்திகேயன், குமரன், கந்தன், வடிவேலன், சுப்பிரமணியன், சுவாமிநாதன், செந்தில்நாதன், ஆறுமுகன், சண்முகன் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். புராணங்கள் இவரை சிவன் மகனாக சித்தரிக்கின்றன. புராணங்களின் படை சிவனிடமிருந்து புறப்பட்ட தீப்பொறி சரவண பொய்யில் 6 பகுதிகளாக விழுந்து இது 6 குழந்தைகளாக உருப்பெற்று கார்த்திகை பெண்கள் 6 இந்த 6 குழந்தைகளை வளர்த்தனர். பின்னல் ஒரு கார்த்திகை திருநாளில் பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் இணைத்தார். 6 முகங்களையும் பெற்ற இவர் 6 முகன் என்று பாடுகிறார். கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் இவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சஷ்டி நாள் இவருக்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த சஷ்டியில் கண்டிப்பாக விரதம் இருந்து பெண்கள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக முருகனை போன்ற குழந்தை பெறப்போகிறார் என்று இருக்கிறது. சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழியும் நிலவி வருகிறது. தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ பொருளை முருகப்பெருமான் உணர்த்தியதாக வரலாறு இருக்கிறது. ஓம் என்பது ஆ உ மா என்ற 3 எழுத்தின் சேர்க்கையால் உண்டானது. ஆ படைத்தல், உ காத்தல், மா ஒடுக்கல் என முறையே பொருள்படும். ஆ உ மா எனும் 3 இணைந்தும் உண்டான ஓம் எல்லா எழுத்துக்களுக்கும் எல்லா ஓசைகளுக்கும் எல்லா நூல்களுக்கும் மூலமாகவே உள்ளது. முருகு என்ற 3 எழுத்துகளிலும் ஆ உ மா மூலமாக உள்ளதால் முருகன் ஓம்கார வடிவானவன். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததாகவும் தமிழ் மதுரை சங்கத்தின் தலைமை புலவராகவும் வீற்றிருந்து தமிழ் வளர்த்ததாகவும் கூறப்படுகிறது. தெய்வயானை கிரியா சக்தியாகவும் வள்ளி இச்சா சக்தியாகவும் வேல் ஞான சக்தியாகவும் மயில் ஆணவம் எனும் சேவல் ஞானம் சிவஞானம் என்றும் கூறுவார்கள். முருகன் திருப்பெயர்கள் எண்ணிலடங்காதது.
ஆறுமுக பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்புடையதாக இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு சேர்க்கும் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வாறாக திருச்செந்தூர், பழனி முருகன் கோவில் மற்றும் பழமுதிர்ச்சோலை போன்ற மிகப்பெரிய கோவில்கள் முருகனுக்கு சிறப்பு பெயர்கள் ஏற்படுத்தி தருகின்றன. இந்த சஷ்டி நாளில் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் இருக்கும் அனைவரும் காலையில் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு மாலை வேளையில் முருகப்பெருமானின் பல்வேறு கோவில்களில் அல்லது வீட்டில் அருகில் இருக்கும் கோவில்களுக்கும் சென்று கண்டிப்பாக சஷ்டி நாளில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற்று மனமாற மகிழ்ச்சியடைய எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.